Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு, நம்மளோட சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன, பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சுச்சுவேஷன், உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு, என்ன சொல்ல விரும்புகிறாரு, அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஸோ உங்களை பற்றின தாட் என்ன இருக்குது அவருக்கு அப்படிங்கிறதையும், இது பேஸ் பண்ணி கரண்ட்டில் நீங்கள் உங்களோட அந்த சுச்சுவேஷன் எப்படி மூவ் ஆன் ஆக போகுது, உங்களோட பாண்டிங் எப்படி ஃப்யூச்சரை நோக்கி போக போகுது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் 3 பைல் இருக்குது. உங்களுக்கு என்ன அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அவர் வச்சுருக்காரு, உங்கள் மைண்டில் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ், உங்களோட லவ் பற்றின அந்த கரண்ட் சுச்சுவேஷன் என்னவா இப்போ இருக்குது, உங்களோட பர்சன்கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதா, அவர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் என்ன இருக்குது உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், உங்களோட பாண்டிங் எப்படி இருக்க போகுது. ஓகேவா? பார்த்துடலாமா? ஓகே, இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேவா? உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சேஷன் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். இது எல்லோ கலர் ஹீலிங் பிரமிடு, இது சோலார் ப்ளக்ஸ்க்கானது. இது ரூட் சக்ராக்கான பிரமிட் வச்சுருக்கேன். இது செகண்ட் பைலுக்கு. இது ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். இது பைல் 3க்கு வச்சுருக்கேன். இது த்ரோட் சக்ராக்கிறது. உங்களுக்கு எந்த ஒரு இது பிடிச்சிருக்கோ, எந்த ஹீலிங் பிரமிடு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெடியா? பார்த்துடலாமா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது எனர்ஜி ரீடிங். உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது ப்ரிடிக்ஷன் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு நிறைய பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த நல்ல விஷயங்களை அது தடை பண்ணிடும். உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ நல்ல கைடன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் ஒவ்வொரு பதிவிலும் புதுசாக வர வியூவர்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். ஏன்னா டாரோட் ரீடிங்குங்கிறது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். ஓகேவா? உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது உங்களோட ஆரா பவர். ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியலை, அதனால சொல்கிறேன். என்னோடய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிற விஷயம் புதுசாக வரவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங் என்ன, கைடன்ஸ் என்ன பார்க்கலாம். உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, someone has a deeper feeling for you than they are letting on. உங்களை யாரோ சீக்ரெட்டாக நோட் பண்ணிகிட்டே இருக்காங்களாம்ப்பா. உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க போல இருக்குது. ப்ரப்போசல் பண்ணுவாங்களோ? வாங்க பார்த்துடலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல், அதாவது உங்களோட ஃபேமிலி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸில், இல்லைனா உங்களோட ஃபேமிலிக்குள்ளே, ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கலாம். இந்த ஒரு ப்ரப்போசல் நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயத்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் எந்த காட், நீங்கள் முருகர் டெவோட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா பாபா டெவோட்டிஸாக இருக்கலாம். ஓகேவா? இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல், இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க. அவங்களோட அந்த குருமார்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு உங்களோட இந்த லவ் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆக போகுது, திருமணத்தில் முடிய போகுது. சந்தோஷமாக கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆன் எப்படி இருக்குது, அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது இதுதான். கரண்ட்டில் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஓகேவா? நீங்கள் தான் முடிவெடுக்கணும். முடிவெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு பர்சன் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அவங்க உங்களுக்கான சோல்மேட்டாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிலோ 25 இருப்பீங்க, இல்லைனா 30 இருப்பீங்க. ஒரு சிலர் 20க்கு கீழே கூட இருக்கீங்க, 25க்கும் கீழே இருப்பீங்க, 20க்கும் கீழே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு உங்களோட என்ன சொல்கிறதுன்னா,
இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க வந்து மைண்ட்லேயே நிறுத்திட்டுருக்காங்க, இன்னும் சொல்லலை, யோசிச்சுட்டே இருக்காங்க. கூடிய விரைவில் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது நினச்சிருந்தாலும், அதாவது நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாலும் அதை வந்து ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் தான் கரெக்டான டைரக்ஷன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்காவது ப்ரப்போசல் இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகேவா? உங்களுக்கு அந்த லேக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த லேக்கில் உங்களுக்கான கைடன்ஸ் வரும்போது அது உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க அதாவது பிலோ 30 கீழே இருக்கீங்கன்னு சொன்னேன்ல, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த இது வந்து அதாவது ப்ரப்போசல் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இறைவன்கிட்ட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், எனக்கு நல்ல ஒரு ப்ரப்போசல் வரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவர் அதுக்கான பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. இப்போ முடிவெடுக்க இதில் வந்து நீங்கள் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கீங்களா? பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது பிரேக்கில் இருக்கீங்களா? ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்க போகுது. ஓகேவா? உங்கள் பாண்டிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் உங்களோட எக்ஸ்பர்சன் திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஓகேவா? இந்த பைல் 1 வந்து இந்த 2 விஷயத்தை தான் எனக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட அந்த சுச்சுவேஷனை நான் சொல்லிட்டேன். முடிவெடுக்கிற எதுவும் நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க மேபி ஃப்ரெண்டு மாதிரி கூட இருக்கலாம். ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்துட்டு அவங்களோட விருப்பத்தை உங்களுக்கு சொல்லலாம். ஓகேவா? அது கண்டிப்பாக லைஃப் பாண்டிங் நல்லா அமைய போகுது. உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன், உங்கள் பர்சன் உங்களை தேடி வரலாம். ஓகேவா? ஒரு கால் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக வந்து கூட பேசலாம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் தான் லேகிங் இருக்குது. உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. சரியா? ஸோ ஒரு சிலர் வந்து பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இப்போ வந்து அந்த சைக்கிள் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகாத, கரெக்டான முடிவை எடு. இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஒரு சிலர் நீங்கள் நியூ லைஃப்க்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான ப்ரப்போசல் ரெடியாக இருக்குது. உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் சொன்ன ஒவ்வொரு லேக்கில் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. ஓகேவா? அப்போ தான் எனக்கும் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் ப்ரே பண்ணுற காட் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஓகே, கீ உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு நல்ல சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த லேகிங் இருக்குது, இன்ட்யூஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் வீக்காக இருக்குது அப்படின்னால், உங்களுக்கு லேகிங் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் கிளாஸ் வேணும், இல்லைனா உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ், உங்கள் ஆரா பவர் கம்மியாக இருந்தால் ஆரா சக்கராவை பவர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே, சரி, இதுதான் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். ஓகே, சரி, காட் பிளஸ் யூ. குரு சரணம். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறார், பிளஸிங் கொடுக்குறார். லெட் தேர் பி closeness between you, but always give and each space. Love never climb, it simply allow and gives. கார்டு வழி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் பர்சன் கூட அவர் என்னென்னா 2 பேருக்கும் வந்து நீ வந்து நான் சொல்கிற மாதிரி கேட்கணும், நான் வந்து என்ன சொல்லணும் அதை நீ கேட்கணும். என் கூட நான் உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிற்கணும்.
என்னை தவிர உனக்கு வேறு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. 24 மணி நேரம் என் கூட நீ பேசணும், என் கூட என்னையே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். அப்படி ஏதாவது சொல்லி கண்டிஷன் போட்டிருக்கீங்களா உங்கள் பர்சன்கிட்ட? இது நீங்கள் ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை மெயிலாக இருக்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறது. ஓகேவா? நான் ஒரு ஃபன்னுக்காக நான் சொல்கிறேன். பட் இது பேஸ்டாக தான். அதாவது ஒருத்தரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகாரம் பண்ணலாம். நீங்கள் வந்து அவங்க மேலே உரிமை எடுத்துக்கலாம். உரிமை இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் உரிமை இருக்குங்கிறதுனால எப்பவும் என்கிட்டயே பேசிகிட்டு இருக்கணும். உன் பர்சனல் லைஃப்பை, அதாவது ஒன்று அவங்கள பற்றியே கேர், அவங்களுக்கும் சுற்றி அவங்களோட ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும், சம்திங் அது அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணுமா இல்லையா? எப்பவும் வந்து ஒரு க்ரஷ் பண்ணி அவங்கள வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃப்ரீடம் கொடுங்க. அந்த ஃப்ரீடம் தான் உங்களையும் வந்து வாழ வைக்கும். நீங்கள் எந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவங்களோட மூவ் ஆன் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு அந்த சப்போர்ட் அவங்களும் கொடுப்பாங்க. நீங்களும் நாளைக்கு பேசலாம். நான் உனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நான் உன்னை வந்து இப்படி தானே நான் உங்ககிட்ட நடந்துக்கிறேன், நீ என்கிட்ட இந்த மாதிரி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம், கேட்கலாம். அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஆமாம்ல அவங்க நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நம்மளை வந்து இது மூவ் ஆன் பண்ண விடுறாங்க, நம்மக்கிட்ட வந்து நம்மளை, அதாவது அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குன்னும் போது அவங்க உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க கைஸ். இதுதான் லாஜிக். ஏன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அன்பு பாசம் இருக்குங்கிறதுனால ஒருத்தரை பிடிச்சி அப்படியே இறுக்கி வைக்கக்கூடாது. ஓகே, ஃபர்தராக வந்து டாரோட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு சீக்கிரம் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது உங்கள் லவர்கிட்ட இருந்து. அது லவர்கிட்ட அப்படின்னு இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜிக்கிட்ட இருந்து. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு மெயில் எனர்ஜின்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சில மன வருத்தங்கள் கொடுத்துருக்காங்க, இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கீங்க. அவங்க அந்த ஃபீலிங்கில் இருக்காங்க கரண்ட்டில். ஓகேவா? ஆனால் கம்யூனிகேஷன் சீக்கிரம் பண்ணுவாங்க. ஏன் அவங்க உங்ககிட்ட பேசலை, உங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு ரொம்ப என்னென்னா அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோ அப்படின்லாம் ஒரு எண்ணம் ஓடின்ருக்கு. பட் உங்களை பற்றின ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். நீங்கள் வந்து பிலோ 35க்கு கீழே இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் எதையுமே வந்து செய்ய நினச்சிங்கன்னா செஞ்சு முடிப்பீங்க. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி ஒரு எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ கொஞ்ச நாளாக. அது உங்கள் ரிலேஷன்ஷிப்காக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. உங்கள் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் அந்த ராசிலையும், ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம், இல்லைனா சிம்மம், தனுஷ், மேஷம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம் அதுலேயும் இருக்காங்க. கன்னி, மகரம், ரிஷபம் அந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க பார்க்குறவங்க. நீங்கள் பிலோ 30-35 கீழே தான் இருப்பீங்க. ஓகேவா? இப்போ அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஃபர்தராக அவர்கிட்டருந்து எந்த கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்குமா, இன்னும் அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட வருவாங்களா, இது வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க, அது வந்து தக்க வச்சுக்க முடியாமல் விட்டுட்டுருக்கீங்க, ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இதுக்கு காரணம் உங்களோட லைஃப்பில் உங்களோட வயசில் கொஞ்சம் சின்னவங்க அவங்க, அது உங்கள் சிஸ்டரு இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே காமிக்குது.
ஓகேவா? அவங்களால தான் இதில் வந்து ஏதோ பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் 45 40 அந்த மாதிரி அபவ் 40 45க்கு மேலே தான் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த லைஃப் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் கொடுத்தவங்க மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவங்களும் வந்து உங்களோட ஏஜுக்கு உங்களோட கொஞ்சம் வயசில் சின்னவங்க தான். ஸோ இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா தேடல் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். இப்போது கடந்து போனதெல்லாம் ஒரு கார்மிக்காக நினச்சிக்கோங்க. நியூ லைஃப் வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஒரு டிவைன் பவர் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து இப்போது பிலோ 25ல் இருப்பீங்க. நீங்கள் வந்து பாஸ்ட்டில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் இது மெயில் எனர்ஜி. கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங் தேவை. உங்களுக்கு வந்து 6வது சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஆனால் உங்களோட லட்சியங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அதாவது எப்படி இருக்கணும்னா சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் வாழ்ந்து காமிக்கணும், சேலஞ்சிங்காக நினச்சிட்ருக்கீங்க. உங்களோட க்ரோத் வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க. பிலோ 20 25 அந்த இதில் இருக்கீங்க நீங்கள். கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம், அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயம் நடக்கும். ஆனால் இட் வில் டேக் 1 year. இது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் மோர் தென் 4-5 பார்த்துருக்கீங்க. யார் அது இப்படி என்ன இவ்வளோ ஃபெயிலியர் பார்த்தா உங்களோட 6வது சக்கரம் எவ்வளோ இம்பேலன்ஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். நீங்கள் பர்சனல் ரீடிங் வாங்க, அப்போ தான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஐடியான்றது நான் சொல்ல முடியும். ஓகேவா? நீங்கள் உங்களோட எனர்ஜியை ரொம்ப லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பை வந்து கொடுத்த அந்த வலிகள், வேதனைகள், இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபெயிலியர் பார்த்தவங்க சில சாபங்கள் கூட விட்டுருக்கலாம். அதனால் கூட நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக நியூ ப்ரப்போசல் இருக்குது ஒரு சிலருக்குப்பா. இந்த நியூ ப்ரப்போசல் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் குரூப் அந்த எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பிலோ 20-25ல் தான் இருப்பாங்க. அவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக துருதுருன்னு இருக்க லேடியாக இருப்பாங்க. மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்க. இது மேலே ரீடிங் இல்லை. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நல்ல மெச்சூரிட்டி இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு சிலர் டாக்டர்ஸ், ஹீலர்ஸு, டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க, குருஸ்தானத்தில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி இருக்குது. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு பிரேக்குக்கு காரணமாக இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டே சொன்ன ஒருத்தருக்கு அந்த மெயில் எனர்ஜிக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது உங்கள் ஏஜ் விட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி கம்மியாக இருப்பாங்க. ஓகேவா? அப்படி தெரியுது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு தனியாக வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேகிங், ஒவ்வொரு சுச்சுவேஷன், அதே மாதிரி உங்களுக்கு ராசி, உங்களோட ஏஜ் குரூப், உங்களோட அந்த இது எல்லாமே சொன்னேன் நான். ஸோ யார் யாருக்கு எப்படி எப்படி பொருந்தி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட் வந்து என்னையும் பூஸ்ட் பண்ணும். என்னாலையும் இன்னும் தெளிவாக, இன்னும் எவ்வளோ உங்களுக்கு அக்யூரேட்டாக ரீடிங் எடுக்க முடியுமோ நான் எடுத்து தரேன். ஓகேவா? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? ஓகே, தேங்க்யூ. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நன்றி. சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறார் சாமுவேல் ஏஞ்சல் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Sacred Union, honor and treasure your relationship for it's truly sacred. Sacred Union, இது புனிதமான உறவு. போதுமா? சந்தோஷமா? உங்களுக்கு இப்போது
நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு திருமணமானவங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்குள்ள நடுவில் ஏதாவது வாய்க்கா வரப்பு தகராறு ஏதாவது போயிட்டு இருந்தாலும், இப்போ நீங்கள் இருக்கிற அந்த உறவு வந்து ரொம்ப புனிதமான உறவு. மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் ஃபஸ்ட்டு வந்த கார்டே பாருங்கள், டெவில் கார்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கீங்களா? நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த சைக்கிள் மாறி நியூ சைக்கிள் இப்போ கரண்ட்டில் மாறப்போகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருந்திருக்கலாம், அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருந்திருக்கலாம். இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறுறதுக்கு காரணம் இந்த மாதிரி டெவில் எனர்ஜியாக கூட இருந்துகிட்ருக்கு கரண்ட்லேயும். உங்களுக்கு இந்த சைக்கிள் கரண்ட்டில் மாறப்போகுது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி நடுவில் இருக்காங்க. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து பிலோ 40 கீழே தான் இருப்பீங்க, 35 கீழே, இப்போ 40 கீழே தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து கன்னி, சிம்மம், மகரம் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம் அந்த ராசியிலும் தெரியுது. ஓகேவா? நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதுல இப்போது உங்களுக்கு நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் வரப்போகுது. அதில் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அது ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட என்ன சொல்கிறதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து கூட அந்த இது வரலாம், ப்ரப்போசல் வரலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த பிளாக் மேஜிக் இந்த இதிலேருந்து, இந்த டெவில் எனர்ஜிலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. அந்த இது பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னா, உங்களோட 6ஆம் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு நான் பார்த்தேன், 6ஆம் சக்கரா ஏன் இது காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கார்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கார்டே இந்த கார்டு. அதாவது ரொம்ப கோவப்படுவீங்க, உங்களுக்கு என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னே புரியாது, சோர்வாக இருக்கும், மைண்டு எதையுமே யோசிக்காது, எதுலேயுமே ஒரு ஃபோக்கஸிங் இருக்காது. ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, அடுத்தது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, யார்கிட்டையாவது உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் பேசுகிறது, உங்கள் குழந்தைகளோட பேசுகிறது. ஒரு சிலர் வந்து பிரேக்கப் ஆகிட்டு சிங்கிளாக இருந்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கக்கிட்ட கூட உங்களுக்கு அந்த வெறுப்பு, கோபமெல்லாம் வரும். சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பீங்கன்னா சிங்கிள் ஆகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் பிலோ 25 இருக்கீங்க, ஒரு சிலர் அபோவ் 35-40. ஓகேவா? ரொம்ப வந்து கொஞ்சம் ஹெல்த்தும் வந்து உங்களுக்கு ஹெல்த்து, மைண்டு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிருக்கு. உங்களோட 6ஆம் சக்கரா இம்பேலன்ஸில் தான் இருக்குது. மணி விஷயத்தில் கூட ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கீங்க. உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இறைவன் கொடுக்குறாரு, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து நமக்கு நியூ ரிலேஷன்ஷிப் அமையணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? இந்த போனது வந்து உங்களுக்கு பாஸ்ட் வந்து கார்மிக். ஓகேவா? ஒரு சிலருக்கு டெவில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அந்த டெவில் எனர்ஜி நீங்கள் வந்து பேர் பண்ணி நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா அந்த யூனியன் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். மேபி அது உள்ளர்த்தமாக கூட ஏஞ்சல் வந்து உங்களுக்கு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு வருதுன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, நமக்கு தகுந்த இதுவே இறைவன் நமக்கு தரலை அப்படின்னு கூட நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணியிருக்கலாம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த பர்சன் மேலே தப்பு கிடையாது, அந்த பர்சனை சார்ந்தவங்க தேர்ட் பார்ட்டி அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் பண்ண விஷயத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இதுக்கு நான் உங்களுக்கு இது நான் என்ன மேடம் செய்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி இருந்ததுன்னா, இந்த ரீடிங் உங்களுக்கானதுன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து உங்களோட 6ஆம் சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. அந்த டெவில் எனர்ஜி பண்ணவங்க, அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பண்ண பேட் கர்மாவுக்கான விஷயத்தை அவங்க கண்டிப்பாக அது ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான இது கிடைக்கும். ஓகேவா? என்ன விதைக்கிறாங்களோ அதை தான் வந்து அறுவடை செய்வாங்க.
நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லதை அறுவடை செய்வாங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. ஓகேவா? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை நீங்கள் எப்படி உங்கள் பர்சனை அங்கேருந்து மீட்டு கொண்டு வரது அதை பாருங்கள். ஏன்னா உங்கள் கூட பசங்க இருக்கலாம், உங்கள் குழந்தைகள் இருக்கலாம். நீங்கள் இன்னொரு லைஃப் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணுறதை விட நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற லைஃப்பை சரி பண்ண, ஏன்னா அது வந்து நல்ல கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அந்த பர்சன் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக கூட லைஃப் பாண்டிங் நல்லபடியாக கொடுக்கக்கூடிய பர்சனாக கூட இருக்கலாம்ல. நீங்கள் எதுக்கும் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பயப்படாதீங்க. டிவைன் பாத் உங்கள் கூடவே இருக்குது. டிவைன் பாத் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஓகேவா? உங்களை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருங்க. அந்த விஷயம் எல்லாம் தானாக மறைஞ்சு போயிடும். இதுதான். இல்லைனா நீங்கள் அந்த நெகட்டிவிட்டி உங்கள் ஆரா பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. நெகட்டிவான பீப்புளை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த லைஃப்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நான் வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான அந்த நியூ சைக்கிள் வேணும்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. அந்த ஐடியா இருக்குது உங்களுக்கு. சிங்கிள் ஆகிட்டீங்க நீங்கள். ஓகேவா? ஆமாவா இல்லை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்த லைஃப்பில் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு சிலருக்கு வாழ்க்கையே வேறு டைரெக்ஷனில் மாறி போகுது தெரியுமா? அதனால் அந்த மாதிரிலாம் ரொம்ப வேண்டாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வந்துட்டீங்க. ஓகேவா? கடவுள் உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ், இந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணி, நீ வா, இப்படி கரெக்டான டைரெக்ஷன் வா, நீ சரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுக்குறாரு. இந்த லேகிங்கில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை செஞ்சுக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுங்க. உங்களுக்கு நான் அதுக்கான சஜஷன் சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ரீடிங்லையும் நிறைய சொல்லிட்டு எனக்கு வாய் வலிக்குது. ஓகேவா? வந்து எவ்வளோ தூரம் கற்றுக்குறீங்களோ கற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கான நியூ ப்ரப்போசல் வருது. உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன். உங்களுக்கு அவர் மூலமாக வந்து அவங்க ஒரு குடும்பம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிம்மதியாக வாழக்கூடிய அந்த எல்லா அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. இந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் பவராக வச்சுக்கணும். இந்த மாதிரி எனர்ஜிலெலாம் போய்ட்டு நீங்கள் இது மாதிரி பிளெஸ்ஸிங்ஸில் ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தால் கூட உங்கள்கிட்ட அன்பு பாசம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க, எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பட் உங்களோட அந்த நெகட்டிவிட்டி என்ன பண்ணிடும்னா அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிடும். அவங்களையும் பைத்தியக்காரனாகிடும். அவங்களும் வந்து ரொம்ப அரகண்ட் மாதிரி தெரியும் உங்கள் கண்ணுக்கு. அப்படி ஆக்கிடும் உங்களோட நெகட்டிவிட்டி அவங்கள. அதனால் பி கேர்ஃபுல். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு சிலர் இறைவன்கிட்ட உங்களுக்கான ஒரு நல்ல எனக்கு ஒரு சோல் கனெக்ஷன், எனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் என் லைஃப்பில் வரணும்னு சொல்லி ஒரு மெயில் எனர்ஜி நீங்கள் வந்து பிலோ 25-30 கீழே இருப்பீங்க. நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி 6 லக்னத்தில் இருப்பீங்க. உங்களுக்கான அந்த இது வந்து கண்டிப்பாக கிடைக்கிது. உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் வராங்க. அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக யங்காக இருப்பாங்க. பிலோ 20 கூட இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபெயிலியர் பார்த்தவங்க உங்களோட ஆரா சக்ரா ரொம்ப ட்ரெயினாக இருக்குப்பா. நீங்கள் மறுபடியும் ஃப்யூச்சரில் அது நடக்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் இந்த ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் எடுத்து வைக்க போகிற அடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் கிளியர் பண்ணின்னு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்மளோட என்னது செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து முதல்ல வெளில வரணும். இது வந்து பிலோ 25 இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மெயில் எனர்ஜி. ஓகேவா? நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. அண்ட் லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த லைஃப் பார்ட்னர் இந்த விஷயத்துக்காக நீங்கள் ஏறெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயரில் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வருது கைஸ். நீங்கள் ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னா உங்களுக்கான மேல் எனர்ஜி வராங்க. நீங்கள் பிலோ 30-35 கீழே இருப்பீங்க. உங்களோட மேல் எனர்ஜி பிலோ 30 இருப்பார்.
அவர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. கன்னி, மகரம், ரிஷபம் இதுலேயும் தெரியுது. இதில் ராசி அல்லது லக்னமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ரப்போசல் வருது. அந்த ப்ரப்போசல் வந்து ஒரு நல்ல ப்ரப்போசலாக இருக்கும். அதான் வந்து கடவுளால் ஆசீர்வாதம் பெற்ற அந்த யூனியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? புனிதமான பந்தம் அப்படின்ற மாதிரி. ஓகே. பட் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர், நானும் பார்க்குறேன், இவங்க ஒரு மன இறுக்கம், ஒரு கிளாஷ் ஒரு சிலருக்கு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க. இதை பார்க்குறவங்க வந்து அபவ் 35, 40 அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுது. 30க்கு மேலே தான் இருக்கீங்க. அபவ் 30, 40 இருக்கும் உங்களுக்கு. கிளாஷ் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து உங்களோட பார்ட்னர் கூட ஒரு சண்டை சச்சரவோடு இருக்கீங்க. ஈகோ இருக்குது. அவங்க நிறைய மன வருத்தம் கொடுத்துட்ருக்காங்க. செல்வ செழிப்பாடு தான் இருக்கார் அவர். அவர் வந்து அபவ் 40, 45ல் இருப்பார். ஓகேவா? உங்களுக்கான சைக்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது. உங்கள் இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து அவங்களோட ஒர்க்கில் பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து எடுக்கிற முடிவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அடிக்கடி ஃபெயிலியர் பார்க்குறீங்கல்ல, முடிவை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. ப்ரப்போஸ் பண்ணலான்னுவீங்க, இல்லைனா மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. பட் நடுவில் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா உடனே விட்டுட்டு போகிற மாதிரி அந்த மைண்ட் செட்டு. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்க அந்த பெண்கள் இல்லைனா அந்த ஆண்களோட அந்த சாபத்துக்கு ஆளாகி, நான் ஒன்றும் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன். ஒருத்தரை வந்து உங்களுக்கு உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் உங்கள் கூட இருக்கவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த லேகிங் இருக்குது. யாரோ சொல்கிற விஷயத்தை தேர்ட் பார்ட்டியாக யாரோ செயல்படுறாங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் மாறினீங்கன்னா, ஆனால் உண்மையிலேயே உங்களை நம்பி வந்தவங்க ஏமாந்துருவாங்க. ஒரு சிலர் அபவ் வந்து என்ன சொல்கிறதுன்னா 50க்கு மேலே இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு அந்த லவ் பாண்டிங் வேணும், அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கடவுளை ப்ரே பண்ணுறீங்க. பட் அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி பிளாக் பண்ணுறாங்க. அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளிவட்டாரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கூட இருக்கலாம். நீங்கள் பர்சனல் ரீடிங் வாங்க, உங்களுக்கு தெளிவான ஒரு டைரெக்ஷன், இது இது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்னல அந்த விஷயங்கள் லேகிங் உங்களுக்கு இருக்குது, இந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்குது, கரெக்டான கைடன்ஸ் கிடச்சிது அப்படின்னா எனக்கு கமெண்டில் எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? என்னென்ன இதில் நீங்கள் வந்து இருந்தீங்க, உங்களுக்கான அந்த என்ன சொல்கிறதுனா அவங்களோட ராசிகள், உங்களோட ஏஜ், உங்களோட சிச்சுவேஷன், உங்கள் பர்சன் பற்றினது, உங்களை பற்றினது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரெசனேட் ஆச்சோ அதை வந்து எனக்கு பதிவிடுங்க. ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்குவேன். எனக்கும் வந்து இன்னும் நான் தெளிவாக இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கார்டு வழியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ரெமிடியும் கொடுக்குறேன். இதிலேருந்து நிரந்தர தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். கவலைப்படாதீங்க. ஆனால் இது வந்து கடவுள் ஆசீர்வாதம் பண்ண அது ஒரு புனிதமான பந்தமாக தான் இதை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் ஃப்யூச்சரில் வராங்க ஒரு சிலருக்கு நீங்கள் இப்போ லேகிங்கில் யார்கிட்டையும் மாட்டின்னு இருக்கீங்க, அதுக்கு தேர்ட் பார்ட்டி காரணம். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன் அந்த மாதிரி உங்களுக்கு புனிதமான பந்தமாக அவங்க இருக்கலாம். அதனால் கூட இந்த கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? சரி. அது என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே. சரி. இப்போ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மைண்டில் நிறுத்திக்கோங்க. இதில் 2 பைல் வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? இந்த பைல் 1க்கு வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வைக்கிறேன். பைல் 2க்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன் இந்த ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கா? பார்க்கலாமா? பைல் 1, பைல் 2. பைல் 1க்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க யூனிவர்ஸ்? சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காரு. ஹாப்பியா? நீங்கள் கேட்ட கேள்வி எதுவாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்க விஷயம், அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அவர்கிட்ட இருக்கா? அது எனக்கு ஃப்யூச்சரில் கிடைச்சிருமா? அந்த உறவு வந்து எனக்கு கிடைக்குமா? இது ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்கீங்க. உங்களோட ப்ரேயரை வச்சு கேட்டிருக்கீங்க. ஆமாம் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. உங்களில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன ராசியில் இருப்பீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, ரிஷபம், மகரம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து பிலோ 35க்கு கீழே இருப்பீங்க, இல்லைனா 30க்கும் கீழே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆமாம் மேம் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன உங்களுக்கு உங்களோட நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாரு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரீகன்சிலேஷன் எதாவது ட்ரை பண்ணுறீங்களா என்ன? உங்கள் பர்சன் திரும்ப மறுபடியும் என்கிட்ட வருவாங்களா? ஏன்னா ரொம்ப பொறுமை ஜாஸ்தி உங்களுக்கு. இந்த இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். அபவ் 40, 35க்கு மேலே தான் இருப்பீங்க, 40க்கு மேலே இருப்பீங்க. உங்கள் அன்பாலேயே மற்றவங்கள வந்து ஹீல் பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஹீலராக கூட இருப்பீங்க, ஒரு சிலர் டாக்டர், நர்ஸு அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டில் இருப்பீங்க. உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் சரி பண்ணிட முடியுமா? எனக்கு மறுபடியும் அந்த ஸ்ட்ரகிள் சரியாகுமா? அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், சிம்மம், தனுஷ், மேஷம் இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இதுலேயும் இருக்கீங்க. எஸ்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற கிளாஸஸ் ஏதாவது வேணும்னாலும், உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் உங்களோட 6 சக்கரா பவர் பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்து வரும்போதே நான் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு தனியாக கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.